வெல்கம் டு கோடை சமையல். இன்னைக்கு நம்ம கோடை சமையல்ல சிறுகீரை கடையல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நமக்கு தேவையான கீரையை நம்ம தோட்டத்திலிருந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்து எடுத்துக்கலாம். இந்த கீரைக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதையுமே போடலை, அதுவாகவே நம்ம தோட்டத்திலே வளர்ந்தது தான். சிறுகீரையில் பார்த்தீங்கன்னா நிறைய அயன் இருக்குது. இந்த கீரை பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு ரொம்ப நல்லது. நம்ம சிறுகீரையை வாரத்துக்கு ஒரு டைம் சாப்பிட்டோம்னா கிட்னி சம்மந்தமான எந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கும். நம்ம கீரையை ஆஞ்சி எடுத்துக்கலாம். அதில் மண் இருக்கும், அதனால் நான் அதை ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணி அதை தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு இப்போ நான் ஒரு குக்கரில் சேர்த்துருக்கேன். இப்போ இதோட 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதோட 50 கிராம் துவரம் பருப்பை நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் இதோட சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டை உரித்து இதோட சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். நான் இப்போ இதில் 3 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் தேவைன்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட 1 ஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். ஒரு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கீரை, தக்காளி, பருப்பு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ கீரையை தாளிச்சிடலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெயில் தாளிக்க போகிறேன். ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் இதோட சேர்த்துக்கலாம். ஒரு 4 பூண்டை தட்டி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துடலாம். இப்போ இதை வதக்கிடலாம். இப்போ இதோட காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை கீரையோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துடலாம். டேஸ்டான ஹெல்த்தியான சிறுகீரை கடையல் ரெடி. நீங்கள் ஒரு டைம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.